Good morning students. Today we are going to study about electrostatics. Electrostatics first objectives நான் என்ன சொல்லிடுறேன், என்னென்ன பார்க்க போகிறோன்ற சொல்லிடுறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட டெஃபினிஷன் அண்ட் தென் கூலும்ஸ் லா டெஃபினிஷன் அண்ட் ஆல்சோ டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக்ஸ். First of all, I am going to explain how to define mechanics. Mechanics is a branch of physics, deals with the study of motion of a body and the rest of a body. It can be classified into two types. First one dynamics, another one statics. So first I want to explain how to define dynamics. It is a branch of mechanics. It deals with the study of motion of a body. For example, day-to-day life, we see moving car, moving bus, or moving any vehicle. It is an example of dynamics. Another one, statics. So how do you define statics? Statics is a branch of mechanics. It deals with the rest of a body. For example, any object without moving. For example, buildings. Okay. At last, Coulomb's law. First of all, I am going to explain definition of Coulomb's law. The force of attraction. Force of attraction அப்படின்னா எது பாசிபிலிட்டி ப்ளஸ் Q1 அண்ட் தென் அண்ட் மைனஸ் Q2 ரெண்டு கடையில் இருக்கிறது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி சிமிலர்லி ஃபார் ப்ளஸ் ப்ளஸ் அதுக்கு இடையில ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஃபார்முலா வி கேன் ரைட் ஃப்ரம் தி டெஃபினேஷன்லேருந்து எழுத போகிறோம். எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 அண்ட் Q2. ஏன்னா டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் தேர் சார்ஜஸ். ஸோ ப்ராடக்ட் plus Q1 and minus Q2 or plus Q1 or plus Q2. சரிங்களா? ஸோ Q1 Q2வாக இருக்கலாம், இல்லாட்டி Q1 இன்ட்டு மைனஸ் Q2வாக இருக்கலாம். நம்ம ப்ளஸ் எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 சிமிலர்லி ஃபார் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்ட்டுருக்கா. ஸோ ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ்னால 1/r², இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால 1/r². So F directly proportional to Q1 Q2 and then F inversely proportional to 1/r². எப்படி சொல்லலாம்? இந்த டயக்ராமில் பாருங்கள் தெரியும். லைக் சார்ஜஸ் ரிப்பல், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அட்ராக்ட் டு ஈச் அதர்னு வர்றப்ப இப்போ ப்ளஸ் மைனஸாக இருக்குது. இப்போ கிட்டக்க கொண்டு வந்தோம்னா ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க. அதில் நார்த் போல் சவுத் போலை கிட்டக்க கொண்டு வந்தோம்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதே டிஸ்டன்ஸை நம்ம லார்ஜ் டிஸ்டன்ஸை கூட்ட என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். அது எவ்வளோ அளவுக்கு கம்மியாகும் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் டைம்ஸ் டிஸ்டன்ஸ் கம்மியாகுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ்ஸுக்கு மைனஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் இருக்குது. இதை நான் 4 மீட்டர் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா ரைஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ டைம்ஸ் குறையும்னா 16 டைம்ஸ் குறையுமா. ஏன்னா 4 ஸ்கொயர்ட் அதை வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். 16 டைம்ஸ் வந்து குறையும். ஸோ அதே மாதிரி இப்போ ப்ளஸ்ஸு மைனஸை வந்து 4 மீட்டர் இல்லை டிஸ்டன்ஸை 2 மீட்டராக நான் ரெடியூஸ் பண்ணுறேன். அப்படி ரெடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் டைம்ஸ் ஃபோர்ஸ் வில் பி இன்க்ரீஸ்டு. அதாவது என்ன ஆயிரும் அப்படின்னா இப்போ 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது. இப்போ 4 மீட்டர் இருக்கிற டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணுறேன், 2 மீட்டராக ரெடியூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் பண்ணுறப்ப 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருணும். அப்போ 4 டைம்ஸ் என்ன ஆகுமா ஃபோர்ஸு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா க்ளோஸ் டு ஈச் அதர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபார் அவே ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று தள்ளி கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். சிம்பிளாக சொல்லிடுறேன். நார்த் போல் சவுத் போல் இருக்குது, அது ரெண்டையும் கிட்டக்க கொண்டு வந்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆகும். அப்போ டிஸ்டன்ஸை குறைச்சா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸை லார்ஜ் பண்ணிங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடும். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட்டு, இதை மறக்கவே கூடாது. ஸோ அடுத்து ஃபார்முலா பாருங்கள். ஸோ வி கேன் ரைட் F இஸ் ஈக்குவல் டு KQ1 Q2/r². அந்த டெஃபினேஷன் படி நம்ம ஃபார்முலா அளிட்டோம். K வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதை சேர்த்துக்கிறாங்க. K வந்து கூலும்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிக்கலாம், இல்லை ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லலாம். ரைட். இப்போ இங்கே F வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, Q1 Q2 சார்ஜஸ், R வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். இது வந்து K வந்து கொடுத்துருக்காங்க கான்ஸ்டன்ட் வேல்யூன்றனால 1/4/ε0. முக்கியமான ஒரு பாயிண்ட் இது, நோட் பண்ணிக்கணும். ஸோ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 in 1 இதை கொண்டு வந்து Kக்கு பதிலாக இங்கே போடுறோம். K ரீப்ளேஸ்டு பை 1/4/ε0. So F is equal to 1/4/ε0 Q1 Q2/r².
So here epsilon naught value, very very important one word, 8.854 into 10 power minus 12 coulomb squared Newton power minus 1 meter power minus 2. Coulomb squared Newton power minus 1 meter power minus 2. Very 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 important one word. தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லணும். சரியா? அடுத்து கன்சிடர் அப்படின்னு வரோம். இப்போ கன்சிடர் வந்துட்டு Q1 Q2 one has each has 1 coulomb we assume. Q1 சார்ஜ் வந்து 1 கூலும் எடுத்துக்கிறோம், Q2 சார்ஜ் வந்து 1 கூலும் எடுத்துக்கிறோம். செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்னு வச்சுக்கிறோம். அப்படி வச்சுட்டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் இருக்கா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Q1க்கு வந்து 1, Q2க்கு வந்து 1, ஆருக்கு வந்து 1 அப்படி போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? F is equal to 1/4 epsilon naught is equal to, இந்த பை வேல்யூ தெரியும், 3.14 or 22/7. epsilon naught value already we know that 8.854 in 10 power minus 12 coulomb square Newton power minus 1 meter power minus 2. சப்ஸ்டியூட் பண்ணி 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா we get results 9 into 10 power 9 நியூட்டன் கிடைக்கும். சரிங்களா? இங்கே epsilon naught கொடுத்துருக்காங்க, அது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம், அது தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.